அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை வாழ்வதற்கே. இன்னைக்கு மார்ச் 31 மகாவீர் ஜெயந்தி. இன்னைக்கு ஒரு லீவு. காலையிலேக்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ம், இங்க பாருங்க தெரியுதா? இட்லி, இட்லி சாம்பார், அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி. நானா எடுக்கிறது தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. மதியத்துக்கு வந்து ஒரு பீர்க்கங்காய் குழம்பு பண்ணலான்னு இருக்கேன். அந்த பீர்க்கங்காய் குழம்பு எப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஒரு சின்ன கருத்தோட இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். என்ன அப்படின்னா, படம் ஒன்று பார்த்தோம். என்ன படம்னு நான் சொன்ன உடனே உங்களுக்கே தெரியும். அந்த படத்தில் வந்த ஒரு டைலாக் வந்து எனக்கு மனசில் ஏதோ தச்ச மாதிரி இருந்துச்சு. என்னன்னா, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பணம் தேவையில்லை, ஆனால் மரியாதையோடு வாழ்கிறதுக்கு பணம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு அந்த ஒரு டைலாக்கு. அதுக்கப்புறம் எவன் ஒருத்தன் வாழ்கிறதுக்கு பணமாக ரொம்ப முக்கியம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான்னா, அவன் ஏற்கனவே நிறைய பணம் காசு சேர்த்து வச்சுட்டான்னு அர்த்தம். அந்த டைலாக்கும் அந்த படத்தில் வந்தது. அந்த 2 டைலாக்கும் என் மனசு தச்சது. சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு பணம் எதுவும் அவசியம் இல்லை அப்படின்னாலும், ஆனால் இந்த உலகம் வந்து ஒரு மனுஷனை பணத்தை வச்சு தான் எடை போடுது. அவனோட குணத்தை வச்சும், அவனுடைய பண்பை வச்சும், அவனுடைய நல்லமான மனசை வச்சும் எடை போடுறதே கிடையாது. அதனால சந்தோஷங்கிறது ஆனால் கண்டிப்பாக சந்தோஷங்கிறது நம்ம மனசுல தான் இருக்குது. ஆனால் மரியாதைங்கிறது பணத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்திருந்தேன். ஆனால் அது சொல்கிறப்ப அந்த மனசில் வந்து லேசாக அது என்னடா அந்த உலகம் அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த உலகத்துல தான் நம்மளும் இருக்கோம், வாழ்ந்துட்டு போவோம். வாங்க இன்னைக்கு நம்ம பீர்க்கங்காய் குழம்பு எப்படி வைக்கலாம் பார்ப்போம். வாழ்க்கை வாழ்வதற்கு. இந்த பீர்க்கங்காய் குழம்புக்கு நான் ஒரு 2 பீர்க்கங்காய், பிஞ்சு பீர்க்கங்காவா 2 பீர்க்கங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் 2 தக்காளி. இது வந்து என்னென்னா, தட்டைப்பயிறு காய் இருக்கு இல்லையா, அது உழவர் சந்தையில் கிடச்சதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருக்காங்க. அந்த தட்டைப்பயிறு காய் வந்து ஆப்ஷன் தான். இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சேர்க்காம இருக்கும். என்கிட்ட இருக்குங்கிறதுனால சேர்க்குறேன். அதனால் இப்போ இதை நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஒரு வானொலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுறேன்னா நல்லெண்ணெய் ஊற்றுறேன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீர்க்கங்காய் குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா வதங்கி வரணும். தண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்லா வதக்கிட்டு வர்றதுல தான் அதெல்லாம் டேஸ்ட் இருக்கு நம்மளுக்கு. நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ தாளிச்சிடலாம். கடுகு உளுந்து எப்பயுமே வெடித்த பின்னாடி தான் நம்ம வந்து வெங்காயமோ கருவேப்பிலையோ சேர்க்கணும். அது வெடிக்காம முன்னாடி சேர்த்திங்கன்னா அந்த கடுகோட டேஸ்ட் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்காது. அதனால் கடுகு உளுந்து நல்லா வெடிக்கும். பெண்கள் நம்ம வந்து சமைக்கிறப்பையோ மற்ற வேலைகள் செய்கிறப்பையோ நம்ம செய்கிறோமே, ஏண்டா செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு செய்யாதீங்க. நம்ம வந்து சூப்பராக செய்யலாம், நம்மளால முடியும், எல்லாமே முடியும் அப்படிங்கிற நம்மளை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் உலகத்துல எவனும் பிறந்துலாம் வர போகிறது. ஏன் வீட்டில் இருக்கவங்கள செய்ய போகிறதே கிடையாது. நம்மளை நீ செஞ்சா என்ன, நீ பண்ணா என்ன, இதை நம்மளுக்கே விதிக்கப்பட்ட வேலை மாதிரி அப்படிம்பாங்க. நம்மளே பூஸ்ட் பண்ணணும். நம்மளால் வந்து நம்ம எல்லாருக்கும் செய்யணும், நம்ம சூப்பராக செஞ்சு கொடுக்கணும், ஆரோக்கியமாக செய்யணும், நம்மளால் முடியும் அப்படின்ட்டு. இந்த கடுகு வெடிச்சிருச்சு. வெடிச்ச இந்த சமயத்தில் நம்ம கருவேப்பிலையை போட்டுட்டு வெங்காயம் போட்டு தாளிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து மோட்டிவாக ஆர்வமாக இருந்தால் தான் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்க முடியும். ஏன்னா எல்லாருமே நம்ம தானே பார்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பின்னாடி தக்காளி சேர்க்கலாம். காலையில் டிஃபன் செய்கிறப்ப நம்ம வயிற்றுக்கு இந்த குழம்பும் காய் மட்டும் செஞ்சு வச்சுட்டா சாதம் சூடாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான் இப்போயே செய்கிறேன் நான். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி
தக்காளி வதங்கின பின்னாடி நம்ம பீர்க்கங்காயை சேர்க்கணும்னு இல்லை. நம்ம வந்து தக்காளி கூடயே பீர்க்கங்காயை சேர்த்துட்டோம்னா அதுவும் நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துடும். இந்த தட்டைப்பயிறு, தட்டைப்பயிர் இல்லை தட்டைக்காய், தட்டம்பயிறு காய். எப்பயுமே காயை வதக்குறப்ப தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்து, தேவையான ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் அளவை பார்த்து சேர்த்துட்டு பின்னாடி பொடியெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம காய் சீக்கிரம் நல்லா வதங்கிட்டு காயிலும் உப்பு பிடிச்சிட்டா நம்ம டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். இது நல்லா வதக்கிடுங்க. காய் பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு. தண்ணி காய் பாருங்க, நம்ம தண்ணியே சேர்க்கல, ஆனால் அதில் பாருங்க எவ்வளோ தண்ணி இறங்கிருக்கு தெரியுதுங்களா? தண்ணி காய்ங்கிறது அதுதான். இருக்குங்க, நல்லா வதங்கிருச்சு. இந்த இதில் நம்ம இன்னி கொஞ்சம் இந்த சைடில் இருக்குன்னா வதங்க வேண்டியது இருக்குது. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க சாம்பார் பொடி அதையே நம்ம போட்டு கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான். இதுக்கு அரைச்சி ஊற்றுறது எதுவுமே கிடையாது. சாம்பார் பொடி மட்டும் போட்டு நல்லா மசால் வாடை போக நம்மளை கொதிக்க விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். காய் நல்லா வதங்கிருச்சுங்க, நல்லா சுருள வதங்கிருச்சு. இந்த இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, இந்த அளவுக்கு தான். ஏன்னா நான் அரைச்சிருக்க மசால் பொடி, நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் மசால் தூள், அதுலேயே நான் மஞ்சள் சேர்த்துருக்கேன். அதனால் இந்த மஞ்சள் தூள் போதும். நீங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்க இந்த மசால் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு காரத்துக்கு எந்த மாதிரி சேர்ப்பீங்களோ, குழம்புக்கு எப்பயுமே எந்த மாதிரி மசாலா பொடி சேர்ப்பீங்களோ அதே மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு தான் எங்களுக்கு காரம் போதும். இதை நல்லா கிளறி விட்டுணும். கிளறி விட்டுட்டு இதில் தேவையான தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறணும். அவ்வளோதான். ஏன்னா காய் இப்போ வதங்கி இதுலேயே வெந்துருச்சு. நம்ம காய் நம்ம இதில் ஒரு தட்டாம்பயிறு காய் சேர்த்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா வதங்கி கொஞ்சம் ஒரு கொதியிலே வெந்துடும் அதுவுமே. ஏன்னா தட்டாம்பயிறு காய் ரொம்ப பிஞ்சாக தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த தட்டாம்பயிறு காய் கிடைச்சதுனால தான் நான் அதில் சேர்த்துருக்கேன். இல்லாட்டி வெறும் பீர்க்கங்காய் மட்டும்தான் நான் போடுவேன். இதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கிட்டு நீங்கள் பொடி சேர்த்து காய் விடுறீங்களோ அப்போ தான் அதில் தண்ணி காய் எப்பயுமே எவ்வளோக்கு எவ்வளோ வதங்கி அதில் தண்ணி இறங்குதோ அப்போ தான் அதில் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இதுக்கு அரைச்சி ஊற்றுறது எதுவுமே தேவையில்லைங்க, சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். அதை நல்லா இது கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து இது என்னன்னா விளக்கெண்ணெய். முதல்ல இதை தாளிக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம். இது விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெய் காலியானது புதுசு வாங்கிட்டோம். இந்த விளக்கெண்ணெய்னா ஒரு 5-6 சொட்டு இருக்கிற மாதிரி ஊற்றுனா போதும். அவ்வளோதான். ஒவ்வொரு குழம்புக்குமே நம்ம வந்து இந்த விளக்கெண்ணெய் சேர்க்குறப்ப நம்மளுக்கு வந்து இந்த புளிச்சம் எப்போ வருது, ஒரு மாதிரி அமிலத்தன்மை எப்போ வருது, அசிடிட்டி இருக்குது, அந்த மாதிரிங்கிறதுலாம் கொஞ்சம் நம்மளுக்கு வராது. இறக்குறப்ப பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிடலாம். இப்போ அது நல்லா கொதிச்சு வரட்டும். அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில, லேசாக மிதமாக, ரொம்ப ஹையில் வச்சிடாம மிதமான தீயில வச்சு ஒரு மூடி போட்டு கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்குது, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ ஒரு கிளறி விட்டுக்கணும் மூடி எடுத்துட்டு.
மசால் வடை போன பின்னாடி நம்மளுக்கு எவ்வளோ கெட்டி பதத்துக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கெட்டி பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். இதில் இன்னும் மசால் வடை போகலை. மசால் வடையும் போகணும், கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் கெட்டியாகணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். மசால் வாடை போய் நான் ஹாலில் உட்காந்துருக்கேன். எனக்கு அங்கே வரைக்கும் ஸ்மெல், அந்த குழம்போட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ தேவையானது வந்து இவ்வளோ தண்ணி வேணாம். எனக்கு 3 பேர் தான் ஊற்றி சாப்பிடணும், ஒரு நேரத்துக்கு போதும். அப்போ இன்னைக்கு கொஞ்சம் நான் கெட்டியாக விட்டு அமர்த்த போகிறேன். அவ்வளோதான் இதோட இது. எனக்கு இப்போ கெட்டியாக விடணும் இல்லையா, அதனால இப்போ எனக்கு மிதமான தீ தேவையில்லை, கொஞ்சம் ஹை பண்ணி வச்சுக்கிறேன். எப்பயுமே குழம்பு வந்து மசால் வாடை போகணும், நல்லா டேஸ்ட்டாக வரும்னா ஹையில் வச்சு வேக வைக்காதீங்க. கொஞ்சம் மிதமான தீயில வச்சிங்கன்னா தான் அந்த காயிலையோ இல்லை கறியிலையோ மீன் குழம்பு இதில் எல்லாத்துலேயுமே அந்த மசாலு தேங்காய் அரைச்சி ஊற்றுனது எல்லாமே அதில் இறங்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேகமாக அந்த தண்ணி சத்து இல்லாமல் ஆவியாக போக தான் ஆரம்பிக்குமே ஒழிய அதில் நின்று அந்த காய் அதை எடுத்துக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால எப்பயுமே காய், கறி குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அதில் வர்ற வரைக்கும் மிதமான தீயில தான் வைக்கணும். மிதமான தீயில வச்சு எது ஒரு தொக்கு செஞ்சினாலும் எது செஞ்சினாலும் சொல்லி மிதமான தீயில வச்சு நல்லா மசால் வடை போய் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுங்கிறப்ப அப்போ அது கெட்டி ஆயிடுச்சுன்னா ஓகே, இந்த எனக்கு வந்து இவ்வளோ தண்ணி தேவையில்லை, இது எனக்கு கொஞ்சம் கெட்டி ஆகும். அப்போ இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஏன்னா அதோட டேஸ்ட் எல்லாம் அதில் காயில் இறங்கிருச்சு, நல்லா டேஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது நல்லா கெட்டியான பிறகு பார்க்கலாம். சூப்பராக இருந்துருச்சு. நான் இதை அடுப்பில் வச்சுட்டு வெளியில் வந்து அந்த க்ளீன் பண்ணலாங்கிற வேலைக்கு வெளியில் ஒட்டடைக்கு போயிருந்தேன். ஸ்மெல் பார்த்தீங்கன்னா, அந்த இதோட வாசனை பார்த்தீங்கன்னா கீழே அங்கே வரைக்கும் வருது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. பீர்க்கங்காய் குழம்பு எப்பயுமே எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில வச்சு தரப்பெல்லாம் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, மட்டன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மட்டன் எடுக்கிற அன்னைக்கு கறி குழம்பு தான் வச்சுருக்கேன், கறி குழம்பு தான் வச்சுருக்கேன்னா அந்த வாசனை பார்த்தீங்கன்னா கறி குழம்பு வாசனையாகவே வரும். இப்போ அம்மா கறி குழம்பு தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து சாப்பிடுவேன். அந்த நினைவுகள்லாம் இப்போ வந்துச்சு. படி ஏறி வரும்போதே அந்த ஸ்மெல் வர்றதை பார்த்துட்டு, முதல்ல எங்கள் அம்மா வைக்கிற குழம்பு ஸ்மெல் வரவே வராது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் கைப்பக்குவம் வரணும் அப்படிம்பாங்க இல்லையா, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்மெல்லாம் வருது. எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, நான் வைக்கிற மாதிரி இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இன்னைக்கு பீர்க்கங்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தாச்சு. ஏற்றுருக்கு பாருங்க எப்படின்னா, அந்த குழம்பு வச்சுட்டு வெயில் அதிகம், பின்னாடி ஒட்டடை கம்பதை கூட நான் பார்க்கல, ஒட்டடை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து என் அப்பன் அவரை என்னன்னே தெரியல, என் அப்பன் அவனை முருகனோட இதை சொல்ல போறப்பயே எனக்கு ஒரு மாதிரி ஆகும், ஏன்னு தெரியல. அவரை கும்பிடணும், நாளைக்கு பங்குனி உத்திரம் இல்லையா, அதனால இன்னைக்கு வீடை ஃபுல்லாக ஃபுல் ஒர்க்கு 2 காலில் போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் போகாது, என் அப்பனுக்காக, அவனை நினைக்கிறதுக்காக, அவனை தினந்தோறும் நினைக்காத நாளில் அவனை ஸ்பெஷலாக நினைக்கிறதுக்காக. எல்லா நாளும் சாதாரண நாட்டில் ஆர்டினரி அந்த வார்த்தை வரமாட்டேங்குது. சாதாரண நாட்கள் தான் ஸ்பெஷல் டே ஒன்று அப்படிங்களா, ஸ்பெஷல் மீல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. நாளைக்கு ஸ்பெஷல் என் அப்பனுக்கு, அவனை கும்பிடணும் நாளைக்கு. வாழ்க்கை வாழ்வதற்கே ஒரு சின்ன விஷயம் மட்டும், ரொம்ப லென்த்தியாக ரொம்ப என்ன அருவ போடுறேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து எந்த கடவுள்னாலும் இருக்கட்டும், நீங்கள் எந்த கடவுளாலும் எடுக்கோங்க, ஜீசஸ், அல்லா, முருகன், எந்த சாமினாலும் சரி கும்பிடுங்க. ஆனால் ஒன்றை மட்டும் அவர்கிட்ட போயிட்டு, நீ என்னை பார்த்துக்கோ, யாருனாலும் சரி நீங்கள் என்னை பார்த்துக்கோங்க, அவன் நம்ம படைச்சான், அவனுக்கு தெரியாதா, அவனுக்கு என்ன செய்யணும் தெரியாதா, அப்படி மட்டும் நீங்கள் சொல்லிட்டு முழுமையாக அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்கண்ணே. அவன் சூப்பராக நம்மளை கொண்டு போவான். அவனுக்கு தெரியும் எப்போ நம்மளுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத. சூப்பராக நாளைக்கு சாமி கும்பிடலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே.